அப்படியே மீண்டும் ஒயிட் வாஷ் பண்றதுக்காக ஒரு ஊடக கூட்டத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் எண்ணற்ற ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் மினிஸ்டர் சித்திகுல்லா சௌத்ரி என்பவர் சொல்றாரு, வக்ஃப் லேண்ட் எது தெரியுமா? வக்ஃப் லேண்டு ஈடன் கார்டன்ஸ்ல இருந்து, ராஜ்பவன்ல இருந்து, இன்னும் ஒரு ஒட்டுமொத்தமாக சவுத் கொல்கட்டா ஒட்டுமொத்தமாக வக்ஃப் லேண்ட் என்று கிளைம் பண்றாரு. லார்ஜ் போர்ஷன்ஸ் ஆஃப் சவுத் கொல்கட்டா இஸ் ஆன் வக்ஃப் லேண்ட் என்று சொல்றாரு. கொல்கத்தா ராஜ்பவன் ওয়াকফ সম্পত্তি, ইডেন গার্ডেন ওয়াকফ সম্পত্তি, হাইকোর্টের জায়গা ওয়াকফ সম্পত্তি, এমনকি ব্রিগেড ময়দান সেটা ওয়াকফ সম্পত্তি. இவர் மட்டும் இல்ல, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி என்பவர், இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் கூட்டமாக நின்று தொழுகிறார்களோ அவர்கள் தொழுகிற இடம் வக்ஃப் சொத்தாயிருமா? எப்படிங்க? இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து தொழுகிறாங்க, அது வக்ஃப் சொத்தாயிருமா? ஏன் உங்களுடைய வீட்டில் உட்காந்து தொழுகிறாங்க, உங்க வீட்டை வக்ஃப் கொடுத்துருவீங்களா? என்ன விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இது? ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்கு இவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக அனைத்துமே வக்ஃப் சொத்து என்று நிறுவதற்கான காரணம் என்ன? আপনি যেখানে নামাজ পড়বেন বা যারাই নামাজ পড়বে কোনো এক জায়গায়, সেটা দ্যাট উইল বি ট্রিটেড অ্যাজ ওয়াকফ প্রপার্টি। যে কোনো একটা জায়গায় যদি 20 জন 25 জন 15 জন 5 জন রেগুলারলি নামাজ পড়ে, সেটা ওয়াকফ প্রপার্টি বলে ট্রিট করা হবে। நீங்க தொழுகிற இடமெல்லாம் வக்ஃப், ராஜ்பவன் வக்ஃப் சொத்து, இவங்க ஈடன் கார்டன்ஸ் வந்து வக்ஃப் சொத்து, எதைதான் நீங்க வந்து வக்ஃப் சொத்து இல்லை என்று எதை விட்டு வச்சிருக்காங்க? ஒன்றுத்தையும் கிடையாது. இதற்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய அரசாங்கம் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. அது பில்லா போய் இப்போ ஆக்டா வந்துருச்சு. அப்போ இதை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம். அதாவது வந்து நாங்கள் மம்தா பானர்ஜி வந்து அமல்படுத்தவே மாட்டோம், வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை நாங்கள் வெஸ்ட் பெங்கால் அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. அதை மீறியும் ஒட்டுமொத்தமாக அங்க வயலன்ஸ் நடக்குது என்றால் இதற்கு என்ன காரணம்? ஒன்னு நினைச்சு பாருங்க, இந்த மாதிரியான வயலண்டான மாப்ஸ், ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த இந்த வயலண்டான மாப்ஸ், வன்முறையாளர்கள் வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் தான் இருக்காங்களா? ஏன் வேற எந்த மாநிலத்திலும் இல்லையா? அஸ்ஸாம்ல இதை விட அதிகமாக இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்க, பங்களாதேஷ் இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்க. அஸ்ஸாம்ல வெஸ்ட் பெங்காலை விட குறைந்தபட்சமான ஹிந்து பாப்புலேஷன் தான் இருக்கு பெர்சன்டேஜ் வைஸ். ஆனா அஸ்ஸாம்ல இந்த விதமான வயலன்ஸ் நடக்கலையே. பிற எந்த ஒரு பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலையும் இது மாதிரி ஒரு வயலன்ஸ் நடக்கலையே. ஏனென்றால் இந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க, கட்டுப்பாடின்றி போகவில்லை. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு இவர்கள் கட்டுவித்து விட்டிருக்கக்கூடிய இந்த வெறியாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு யாருமே இல்லையா என்ற ஒரு கேள்விதான் வருது.